ஒரு ஆன்மீக ஷாப்புங்க. இந்த ஆன்மீக ஷாப்ல ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு எந்தெந்த பொருள் வந்து என்னென்ன பலன் தரும், இந்த பொருளால உங்க வாழ்க்கை மாறும் தான் எங்களால சொல்ல முடியும். ஏன்னா அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்தந்த தன்மைகள் இருக்கு, அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மைகள் இருக்கு. ஏன்னா நாங்க குருவை வந்து குருதேவா எங்களுக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க தான் பண்ணி தரணும், நீங்க தான் பண்ணி தரணும், அவங்க கிட்ட இந்த மந்திரத்தை வாங்கி அந்த மந்திரத்தை இத்தனை கோடி தடவை சேன் பண்ணி இத்தனை பொருட்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நாங்க பக்தி சிரத்தைய அக்காவோட வற்புறுத்தல நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோக்கு வந்து நாங்க பேசுறோம். உண்மையா அதுதான். ஏன்னா இந்த வீடியோ நீங்க தாங்க ஜி பேசணும், நான் பேசினா வந்து மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பேச. நான் சொல்ல அக்கா நீங்களே பேசிட்டாங்களாக்கா அப்படின்னு. எதனாலனா இங்க நிறைய பேர் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் ஆள் இருக்காங்க, இருந்தாலுமே நாங்க பேசுறோம். எதனால இன்னும் நான் சாப்பிடல, இருந்தாலும் ஏன் பேசுறோம்னா இந்த பொருள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தரணும். ஏன்னா சிஸ்டி ஒலின்றது கடை கிடையாதுங்க. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கடையா கமர்ஷியலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பூஜை பண்ணாம இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இங்க கொடுக்கக்கூடிய இந்த முதலாளின்னு சொல்லும் பொழுது புவனேஸ்வரி தாங்க எங்க முதலாளி. புவனத்தை படைத்தவளும் புவனத்தை ஆளக்கூடிய அந்த புவனேஸ்வரியோட இடத்துல இருந்து ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வருது, அந்த விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னம்னா பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறலாம். இதுல ஐயமே கிடையாது.